Assalamualaikum. I am Faumia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா போடுறேன். ஏன்னா ஊருக்குலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி போடுறேன். ஊருக்கு போகிறதுக்கு முதல் நாள் ஈவினிங்லேருந்து தான் vlog எடுத்துகிட்டு இருக்கிறேன். முதல் நாள் ஈவினிங் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். பேக்கிங்லாம் வந்து பண்ணிட்டு இப்படி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் எல்லாமே வந்து ஃபாரா தசீன் வந்து அவங்க வரதுக்கான பேக்கிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நானும் தசீமும் வந்து ஊருக்கு போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாராவும் தசீனும் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க வராங்க. ஸோ அவங்களுக்கான பேக்கிங்கும் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அங்கே ஓரமாக கட்டி வச்சிருக்கிறது தான் எனக்கு உள்ள பேக்கிங். இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் ஃபாராக்கு தான். இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸாக தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கல்யாணத்துக்கு தான் ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸாக தான் வந்து பார்த்து எடுத்து வச்சிட்ருக்குறோம். அதே மாதிரி தசீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண டைமில் போட்டுக்கிற மாதிரி பேண்ட் ஷர்ட் அதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் ஷெர்வானி இதெல்லாம் வந்து ஊருக்கு போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு தேவையானதையும் வந்து இங்கே பேக் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வந்து வாய்ஸ் வந்து சுத்தமாக வரவே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா சுத்தமாக தொண்டை கட்டிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டு வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் இதை வந்து க்ளீன் பண்ணணும். நாளைக்கு நைட் வந்து ஃப்ளைட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதோடைய வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி குக்கிங் வேலையும் எனக்கு கிடையாது. வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிருக்கோம். இப்போ வெளியில் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு பக்கத்தில் இருக்கிற ஏஆனில் இருக்கிற சீக்ரெட் ரெசிபியில் தான் சாப்பிட வந்திருக்கோம். சரி ஏதாவது சிம்பிளாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலான்னு. ஃபாரா தசீனுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்கள வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் வருவாங்க. ஃபாரா தசீன் வந்து இங்கே விட்டுட்டு போகிறீங்களே யார் பார்த்துப்பா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏதாவது குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சாப்பாடு பிரச்சனைலாம் வந்து கிடையாது. இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் வெளியில் போய் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கோம். லன்ச் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்து கிளம்பணும். நைட்டு வந்து 10:30க்கு ஃப்ளைட்டு. வீட்லேருந்து வந்து ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி கிளம்புனோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கும் நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஆஃபர்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபுட் வந்து வந்ததுக்கப்புறமா வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பசியில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணுங்கிறது ஞாபகமே வந்தது. தசீமுக்கு வந்து மேக் அண்ட் சீஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் அண்ட் சிப் அதை மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பேக் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ரேப் பண்ணணும். ஏன்னா வந்து ரேப் பண்ணணுன்னா தான் வந்து கொஞ்சம் நமக்கு சேஃபாக வந்து கிடைக்கும். இந்த பாக்ஸ் வந்து ஃபாராக்கு தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு வெயிட் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளே எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேணாம், நம்மளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா போதும். எப்போவுமே வந்து லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறப்ப நிறையாவே வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த டைம் வந்து 40 kg மட்டும் தான் வந்து போட்டிருக்கிறோம். ஏன்னா 2 வீக்ஸ்க்கு மட்டும் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ட்ரெஸ் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். $27.1. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து அட்டை பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது பெட்டர்னு நான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற சூட்கேஸ் எல்லாமே வந்து ஒரு சூட்கேஸும் 3.5 கிலோ வெயிட் வருது. 3.5 கிலோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு 3 சூட்கேஸ் எடுக்கிறோன்னா 10 கிலோ மாதிரி நம்ம வந்து சூட்கேஸோட வெயிட்டே வந்து போயிடுது. பெட்டர் இந்த மாதிரி லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறப்ப இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டோன்னா நமக்கு வெயிட்டை வந்து நல்லா சேவ் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் வேறு நம்ம காசு கொடுத்து போட்டுட்ருக்குறோமா, வெயிட் இதுலேயே பாதி போயிடுது. இந்த பொட்டி இன்னும் க்ளோஸ் பண்ணியாச்சா? ஹாய், எங்கே போகிறோம்?
ஏய் சவுண்ட் குறை. தசின் சவுண்ட் குறை. தசின் நாம எங்க போறோம்? ஃளைட்ல எங்க போறோம்? இந்தியாக்கு எதுக்கு போறோம்? என்னன்னு சொல்லு கரெக்டா. கல்யாணத்துக்கு போறியா? கல்யாணம் சொல்லு. கல்யாணம் இல்ல கல்யாணம். என்ன பார்த்து சொல்லு. கல்யாணம். போன் பார்க்க கூடாது. போன் பார்த்தனா டீச்சர்ட்ட சொல்லிடுவேன். சொல்லு கல்யாணம். சரி ஓகே. தூக்கி தள்ளி போட்டுறாத. உன்னால தூக்க முடியாது. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சு விட்டுருக்கு. ஊரில் வந்து செம்ம வெயிலாக இருக்குது. இப்போ இங்கே வந்து வெதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த வெதருக்கு இப்போ பழகிட்டு ஊருக்கு போய் வெயில் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. இங்கே நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கிறப்பெல்லாம் அம்மா வந்து ஊரில் நல்லா மழை பெய்யுது, சூப்பராக இருக்குது வெதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இங்கே வந்து வெதர் கூலிங்காக ஆகிடுச்சு. ஆனால் ஊரில் செம்ம வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock கிட்ட ஆக போகுது. நம்ம ஒரு 7:30 மாதிரி வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இருந்தால் ஓகே தான். 10:30 தான் ஃப்ளைட்டு. சப்போஸ் லேட் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா இப்போ ஏர்-ஏஷியா ஃப்ளைட் எல்லாமே டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு கிளம்புறேன், அதாவது திருச்சிக்கு போகிறேன். என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைம் அவங்க வந்து மீரி டு சிங்கப்பூர் டு திருச்சி போட்டிருக்குறாங்க. அதாவது நான் வந்து மலேசியாவிலேருந்து கிளம்புற டைமில் அவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்புவாங்க. இன்ஷால்லா 2 பேரும் ஒரே டைமில் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்ப்போம் இன்ஷால்லா என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் கிட்டே வந்து ரீச் ஆகியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏர்போர்ட் போயிடுவோம். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:42 கிட்ட ஆகுது. கிட்டத்தட்ட வந்து கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஷால்லா நல்ல விதமாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து போயிட்டுருக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா KLIA டெர்மினல் 2க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஏர்-ஏஷியா எல்லாமே இங்கே தான் வரும். நம்ம வேறு எந்த ஃப்ளைட்டாவது எடுக்கிறோம், மலிண்டோ இல்லைன்னா இண்டிகோ எடுக்கிறோன்னா நம்ம வந்து KLIA டெர்மினல் 1க்கு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி ஏர்-ஏஷியா 10:30க்கு உள்ள ஃப்ளைட் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தங்கச்சி வந்து ஸ்கூட்டில் சிங்கப்பூர்லேருந்து அதே டைமுக்கு கிளம்புறதுனால அந்த டைமுக்கே வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்-ஏஷியா 10:30 ஃப்ளைட் வந்து புக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் தசீமும் தான் ஊருக்கு கிளம்புறோம். என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. என்னன்னே தெரியல. ஃபாரா தசீன்னு ஹஸ்பண்ட் எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுனாலே என்னன்னு தெரியல. நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. என்னன்னே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் உள்ளே செக்இன் பண்ண போகப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆள்லாம் இருந்த மாதிரி இருந்தது. என்னடா இது இப்படி அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா ஏன்னு தெரியல. நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம் அப்படிங்கிறதுனாலே என்னன்னு தெரியல. இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ இங்கே செக்இன் பண்ண போகிறோம். செக்இன் வந்து நம்ம செல்ஃபாக செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகணும்.
இங்கதான் வைக்க கூடாது. சரி. ரெஜிலேட்டர் வெட்டா சொன்னாங்க. ஏன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மென்ட்லாம் எடுத்து போக கூடாது? What's passport? 1 3 மூணு தானே? See, man, 0 है. ஏன் போர்டிங் பாஸ் வரல? Boarding ஸோ நம்மளே வந்து செக்இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து போர்டிங் பாஸ் அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் டேக் வந்து எடுத்துகிட்டு போகணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளே வந்து இங்கே லக்கேஜும் வந்து ட்ராப் பண்ணிடலாம். வெயிட் வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளே இங்கே ட்ராப் பண்ணிக்க வேண்டியது தான். எவ்வளோ ஃபார் டோட்டலாக? இங்கே பாரு. லக்கேஜ் எல்லாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம 2 பேர் தான் இப்போ போகிறோம். நானும் அக்கா, நீனும் நானும். இங்கே வந்து பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுக்கலான்னு தான் பிளான். ஏன்னா ஃப்ளைட்டில் வேறு வந்து மீல் ப்ரீ புக் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. தசீம் குட்டியை இதுக்கப்புறம் நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் என்னை அழைச்சிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கிறாரு. இதுக்கப்புறம் தசீம் குட்டியை பிடிக்கவே முடியல. அவர் எந்த கேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவராக போயிட்டே இருக்கிறாரு. நானும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறேன். என்ன பண்ணுறேன்? ஏதாவது பேசு. அம்மா, இப்போ எல்சர் ஃப்ரை போறோம். அப்ப அன்லாக் பண்ணக்கு. அன்லாக் பண்ணல இன்னும். அன்லாக். இன்னும் அன்லாக் பண்ணல. யா. என்ன அன்லாக் பண்ணக்கு. அத வெயிட் பண்ணனும். அப்ப ஸ்டில் 10-15 தான் அன்லாக் பண்ணும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. அதான் இங்கே வந்து வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி ஃப்ளைட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி டிலே ஆகிடுச்சு. என்னோடய சிஸ்டர் வேறு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாளேங்கிற கவலை வேறு எனக்கு ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஃப்ளைட்டே வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் எங்களை ஏற்றி அனுப்ப போகிறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:45 கிட்ட ஆகிடுச்சு. ஃப்ளைட்டில் வந்து உட்காந்ததுமே தசீம் குட்டிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவர் தான் ஃபோட்டோக்கு விதவிதமாக போஸ் கொடுத்துட்டு இருந்தார். என்னோடய சிஸ்டர் வேறு வராங்கன்னு சொல்லியிருந்தேன்னே. என்னோடய சிஸ்டர் பொண்ணு நஃபியாவும் வரா. ஸோ அவளை பார்க்க போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்டடாக தான் இருந்தார் தசீம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. அதனால் டேக் ஆஃப் பண்ணது எதையுமே நான் வீடியோ எடுக்கவே இல்லை. லேண்டிங்கும் எடுக்கலை. இப்போ மீல் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. தசீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக் அண்ட் சீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து புக் பண்ணியிருந்தது சீஸ் ஸ்டஃப்டு ஆம்லேட் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இதை தான் எப்போவுமே எனக்கு வந்து புக் பண்ணுவாங்க. இது வந்து ஓரளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். தசீமோட மேக் அண்ட் சீஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. அவருக்கு வந்து இந்த ஃப்ளைட்டில் கொடுக்குற மேக் அண்ட் சீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொடுத்துருக்குற இந்த சீஸ் ஸ்டஃப்டு ஆம்லேட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஃப்ளைட்டில் இதை சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் எங்களோட சாப்பாடு இப்போ நைட்டுக்கு. சாப்பிட்டுட்டு தூங்க கூட இல்லை. லேண்டிங் பண்ணுறப்ப தான் வந்து வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லேண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து வந்துட்டாளா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஃப்ளைட் வந்து நம்ம ஏறுறதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ளைட் வந்து ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து இறங்கியிருப்பாங்களே, நம்மளுக்கு எங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஃப்ளைட் வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஃப்ளைட்டு வந்துச்சு. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிலே ஆகிருக்கு. தசீம்க்கு பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி.
சரி வாங்க போலாமா? வாங்க போய் லக்கேஜ் எடுக்க போ. வா அதுக்கிட்டே போவேன் நாங்க வா. தூக்க முடியாது உன்னால, நான் தூக்குறேன் ஏறி. ஸோ அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக ஊருக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.